வங்கக்கடலில் கடந்த 7ஆம் தேதி உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று தற்போது மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலை கொண்டிருப்பதால் தமிழ்நாட்டிற்கு இன்று ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. நாளையும் கனமழைக்கான வாய்ப்பு என்பது இருந்தது. அதற்கு பிறகாக 2 நாட்கள் கனமழைக்கான எச்சரிக்கை ஏதும் இல்லை என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த சூழலில் வரும் 14ஆம் தேதி புதியதாக ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவாக வாய்ப்பு இருப்பதாக தற்போது இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் வரும் 14ஆம் தேதி உருவாகக்கூடிய இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது மேற்கு வடமேற்கு திசையில் தமிழ்நாடு மற்றும் இலங்கை கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதற்கு பிறகாக அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் வலுப்பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் 14ஆம் தேதி உருவாகும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதற்கடுத்த 2 நாட்கள் 16ஆம் தேதி வாக்கில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று தமிழ்நாடு மற்றும் இலங்கை கடலோர பகுதிகளை அடைய வாய்ப்பு இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது.